Hey everyone, இது ஃபிக்ஷன் பாயிண்ட். ஸோ Godzilla X Kong படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுல. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மாஸ்டர்வர்ஸில் வந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேருந்து பெஸ்ட், அதாவது டாப் 5 லிஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒவ்வொருத்தரோட லிஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த லிஸ்ட் வந்து என்னோட ஒப்பீனியனை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட டாப் 5 லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து போடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது மோனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ். ஸோ இந்த சீரிஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு மாஸ்டர்ஸை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அதுலேயும் முக்கியமாக இந்த மோனார்க் ஆரம்பித்த அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த மோனார்க் ஆரம்பித்தவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றியுமே பேசியிருந்திருப்பாங்க. இந்த சீரிஸில் வந்து 2 ஸ்டோரி லைன் வந்து போயிட்டு இருக்கோம். ஒன்றில் வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கிற கதையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இன்னொன்று வந்து பாஸ்ட்டில் நடக்கிற கதையை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த 2 கதையுமே போர் அடிக்காமல் ஒரே நேரத்தில் வந்து பேரலில் சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ப்ரெசென்ட் ஸ்டோரி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நமக்கு லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பட் இந்த பாஸ்ட் ஸ்டோரி வந்து உண்மையிலேயே செம்மையாக கொண்டு போயிருந்திருப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி பண்ணாமல் தனித்தனியாக சொல்ல ட்ரை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ப்ரெசென்ட் ஸ்டோரி எப்போ வந்து தூங்கியிருப்பேன். அண்ட் இந்த சீரிஸில் வந்து நமக்கு ஹாலோ அர்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கும். முக்கியமாக ஹாலோ அர்த்துன்றது வந்து அர்த்துக்கு அடியில் இல்லை, பட் அது ஒரு தனி டைமென்ஷன் அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. பட் இந்த சீரிஸில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சீரிஸோட டைட்டிலே வந்து லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. பட் கிங் ஆஃப் மான்ஸ்டராக இருக்க காட்ஜிலாவே வந்து இந்த சீரிஸில் வெறும் 5 நிமிஷம் தான் வந்துட்டு போயிருக்கும். அண்ட் காங் வந்து அதோட மோசம், ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான் காட்டியிருப்பாங்களே. ஸோ லிஸ்ட்டில் இருக்க அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், கல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நான் அந்த சீரிஸை இன்னும் பார்க்கல. ஸோ அதனால் என்னால் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியல. ஸோ நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது எப்படி இருக்குன்னு தனியாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறது காங்ஸ் கல் ஐலாண்ட். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு வந்து காங்கை காட்டிடுவாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம மெயினாக அந்த ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே நடக்கிற ஸ்டோரியை பற்றி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் அந்த இடத்துல வாழ்கிற மக்கள் அதுக்கப்புறமா இந்த காங்கை பற்றி தேடி போகிற உங்களோட கதை அதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தில் வர ஹியூமன் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பெருசாக போர் அடிச்சிருந்திருக்காது. அண்ட் முக்கியமாக மார்வலில் வந்து மெயின் கேரக்டர் பண்ணுற நிறைய ஆக்டர்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்து நடிக்க வச்சிருந்திருப்பாங்க. அதுவுமே பார்க்க அவங்கள வேறு கேரக்டரில் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியில் வந்து மெயினாகவே இந்த ஸ்கல் காலர்ஸ் அண்ட் காங் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் கடைசியில் அந்த காங்கு வச்ச ஃபைட்டுமே வந்து செம்மையாக இருந்திருக்கும். இந்த படத்தில் பெருசாக குறை சொல்கிறேன்னு சொல்லி எதுவுமே இருந்திருக்காது. பட் எனக்கு என்னமோ காங் இன்னும் கொஞ்சம் நேரம் காட்டியிருக்கலாமோன்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறது காட்ஜிலா. ஸோ இந்த படத்துல இருந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு காட்ஜிலா வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் தான் மான்ஸ்டர்வர்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை வந்து மான்ஸ்டர்வர்ஸில் இருக்குன்னு சொன்னாலே நிறைய பேரால் நம்ப முடியாது. ஏன்னா இந்த படத்தோட டோனுக்கும் மான்ஸ்டர்வர்ஸோட டோனுக்கும் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா மான்ஸ்டர்வர்ஸில் இருக்க படங்களில் வந்து நம்ம மான்ஸ்டர் சண்டை போடுறத பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த படத்தில் வந்து அப்படியே அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து காட்ஜிலான்னு சொல்லி பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர காட்ஜிலாவை காட்ட மாட்டாங்க. அண்ட் கரெக்டாக அந்த டைமில் காட்ஜிலாவை காட்டும் போது வந்து நமக்கு செம்மையாக வந்து ஹைப் ஏறி இருந்திருக்கும். அண்ட் அதே தான் இந்த படத்தில் வந்து ஃபெயிலியராகவுமே அமைஞ்சிருக்கும். ஏன்னா காட்ஜிலாவுக்கு கொடுத்தால ஹைப் அளவுக்கு அதை வந்து காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த படத்தோட பேரே வந்து காட்ஜிலா. பட் இந்த படத்தில் வந்து கரெக்டாக 8 நிமிஷம் தான் காட்ஜிலாவே வந்து காட்டியிருப்பாங்க மொத்தமாக. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து இந்த படம் காட்ஜிலாவோட ஃபேவரட்டான படமாக இருந்தாலுமே ஹியூமன்ஸை காட்டின அளவுக்கு காட்ஜிலாவை காட்டியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு தரமான படமாக வந்து வந்திருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது காட்ஜிலா vs காங். ஸோ இந்த படத்தில் தான் காட்ஜிலா அண்ட் காங் வந்து 2 பேருமே ஃபஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீனில் மீட் பண்ணிப்பாங்க. இந்த படத்தில் முக்கியமாக இந்த ஃபைட் கொரியோகிராஃபிலாம் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். காங்கோட ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அண்ட் காட்ஜிலாவோட ஃபைட்டிங் ஸ்டைலுமே வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். பட் இது 2த்தையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்து மேட்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. அது பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் ஃபைனல் ஃபைட்லாம் வந்து வெறித்தனமாக இருந்திருக்கும். இந்த காட்ஜிலா வந்து 4 காலில் இறங்கி சண்டை போடுறதுலாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. ஸோ அதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் கடைசியாக அந்த மெக்கா காட்ஜிலா வந்து ஒழிச்சு வச்சுருந்துருப்பாங்க. டீசர்லாம் காட்டாமல் ஒழிச்சு வச்சுருந்தாங்க அதிசயமாக. பட் அது படத்தில் வரும்போது உண்மையிலே சூப்பராக ஒர்க் ஆகிருந்திருக்கும். டிவி ஸ்பாட்ச் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெக்கா காட்ஜிலா வரப்போகுதுன்னு சொல்லி. பட் அதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த படத்தில் என்னதான் ஹியூமன்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து காங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படமே பார்ப்போம். வழக்கமாகவே மான்ஸ்டர்ஸில் வந்து எவ்வளோ படம் இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே வந்து ஹியூமன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து கதை போகும். மான்ஸ்டர்ஸ் வந்து அதில் நடுவில் வந்துட்டு போகிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. பட் இந்த படத்தில் தான் வந்து நம்ம காங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த படத்தை பார்க்குற மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒர்க்காக இருந்திருக்கும். அண்ட் என்ன தான் இந்த படத்துக்கு வந்து காட்ஜிலா vs காங்னு டைட்டில் இருந்தாலுமே என்ன கேட்டால் இது வந்து காங்கோட செகண்ட் பார்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து காங்குக்காகவே எழுதின மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது காட்ஜிலா கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ஸ். ஸோ இந்த படத்தில் தான் வந்து காட்ஜிலாவுக்கு வந்து ஒரு மெயினான டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து இருந்திருக்கும். மான்ஸ்டர்வர்ஸில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து அந்த காட்ஜிலாக்கும் இந்த படத்தில் வந்து காட்ஜிலா மாறுறதுக்கு வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த ஆன் ஸ்க்ரீனில் பக்காவாக ஒர்க்குமே ஆயிருக்கும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியுமே வந்து பக்காவாக இருந்திருக்கும். அண்ட் முக்கியமாக மாத்ராவை காட்டுற சீன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க.
அண்ட் இந்த படத்தில் வர மான்ஸ்டர்ஸ் 4 இருந்தாலுமே அதோட ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக 4க்குமே வந்து ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங் மாதிரி கொடுத்து போயிடுவாங்க. அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஹியூமன்ஸ் வந்து சும்மா சைட் கேரக்டர்ஸ் மாதிரி கொண்டு போகாமல் அவங்களையுமே ஸ்டோரியில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ண விட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் நடக்கிற முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து ஹியூமன்ஸால் தான் நடந்திருக்கும். அண்ட் கடைசியில் ஹியூமன்ஸுமே வந்து காஜலாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களோட ஸ்டோரியுமே வந்து பக்காவாக கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ஹியூமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அவங்க 2 பேரோட ஸ்டோரியுமே வந்து கரெக்டாக சிங்க் ஆகியிருந்திருக்கும். பட் இருந்தாலுமே இந்த சில இடங்களில் வந்து நம்ம ஹியூமன்ஸை கொஞ்சம் கம்மியாக காட்டிட்டு மான்ஸ்டர்ஸ் மேலே ஃபோக்கஸ் போடலான்ற ஃபீல் வந்து வரதான் செய்யும். வீடியோட கண்டென்ட் வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து போடுவோம். அண்ட் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் வந்து போட்டுவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களோட லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் போட மறந்துடாதீங்க. உங்களோட லிஸ்ட் வந்து போடுங்க, நான் படித்து பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.